நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிக்க இந்த ஷஹபான் மாசத்துல பிறை 15வது நாள் நோன்பு வைக்கலாமா? இன்னும் இந்த மாசத்துல செய்யக்கூடிய அமல்கள் குறித்து நம்ம மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெளிவான ஆதாரத்தோட இன்னத்த வீடியோல பார்த்திடலாம் இன்ஷா அல்லாஹ். This video sponsored by BuyMode shopping app. இந்த BuyMode app one of the grocery purchase app. நமக்கு தேவையான groceries எல்லாம் ஆஃபர்ல கிடைக்கும். நாம இதுல பர்ச்சேஸ் பண்றதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு. இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஷஹபான் மாசம்ங்கிறது ஒரு கண்ணியமான மாசம். இந்த மாசம் சிறப்பிற்குரிய மாசம்ங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு ஹதீஸ்ல வருது. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஷஹபான் மாசத்துல நோன்பு வைக்கிற மாதிரி வேற எந்த மாசத்துலயும் நீங்க நோன்பு வைக்கிறத நான் பார்க்கலையேன்னு கேக்குறாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஜபு இன்னும் ரமலானுக்கு இடையில உள்ள மாசத்தை மக்கள் யாருமே கவனிக்கிறது இல்ல. இந்த மாசம் உலகத்தினுடைய இறைவனுக்கு செயல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாசம். நான் நோன்பு வச்சிருக்கும் போது என்னுடைய செயல்கள் உயர்த்தப்படுறத நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அதிகமா இந்த மாசத்துல நோன்பு நோக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஒரு மாதமும் கண்ணியமிக்க மாதம்னு தெரிய வருது. அதுவும் இல்லாம நம்முடைய செயல்கள், அதாவது நம்முடைய நன்மை தீமை பட்டோலைகள் எல்லாம் இந்த மாசத்துலதான் இறைவனிடத்துல எடுத்துக்காட்டப்படுதுன்னு தெரிய வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி நம்முடைய பட்டோலைகள் எடுத்துக்காட்டப்படும் போது நாம நோன்பாளியாகவும் வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு இருப்பதும் சிறந்தது தானே. ஆனா மார்க்கத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க செய்யற தப்பு என்னன்னா, ஷஹபான் மாசம் பிறை 15ல பிரத்யேகமா நோன்பு வச்சு இரவு நேரம் நின்று தொழுது அதிகமா தஸ்பீஹும் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹபான் பிறை 15ல நோன்பு வைங்கன்னு சொல்லி தரல. அப்ப ஒரு நாளை மட்டும் குறிப்பிட்டு நாம செய்யறது கூடாது. ஒரு ஹதீஸ்ல வருது, அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அன்னை ஆயிஷா அலி அவங்க கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட சில நாளை வணக்க வழிபாட்டுக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க இல்லைன்னு பதில் சொல்றாங்க. இப்படி ஒரு நாளை மட்டும் நாம குறிப்பிட்டு நோன்பு வைக்கிறோம் இல்லையா, இது உறுதியா இந்த மார்க்கத்துல இருக்கு அப்படின்னு இருந்திருந்தா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. அப்போ நாம அந்த நாளில சாதாரணமாவே நோன்பு வைக்க கூடாதான்னு கேட்டா வைக்கலாம். ஆனா நம்ம வைக்கிற நோக்கம் வேற மாதிரி இருக்கணும். உதாரணமா சொல்ல போனா ஒவ்வொரு மாசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நோன்பு வைக்க சொல்லி இருக்காங்க. அதாவது ஐயாமுல் பீல் நோன்பு தான். இது ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 ஆகிய பிறைகள்ல வைக்கக்கூடிய நோன்பு. இப்படி சுன்னத்தான நோன்பை நம்ம தொடர்ச்சியா நம்ம வச்சுட்டு வரும்போது ஷஹபான் பிறை 15ல தானே வருது. அப்போ அந்த நோன்பை வைக்கலாம். ஆனா தனிப்பட்டு அந்த ஷஹபான் 15வது நாள் நோன்பு மட்டும் வைக்கிறது பிதஅத். அதே போல அந்த நாளில மட்டும் அதிகப்படியான அமல்களை செய்யறதும் பிதஅத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பின்பற்றுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக அவர் சொல்லாததையும் செய்யாததையும் நாம செய்யாம விலகி இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிதஅத்தான செயல் செய்யறதுல இருந்து நீங்க தடுத்தீங்கன்னா அதுக்குண்டான கூலியை இறைவன் உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். நான் இந்த வீடியோல ஐயாமுல் பீல் நோன்பு ஒன்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன நோன்பு இதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல எஸ்னு டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.